2023 ஆண்டு இந்தியன் பேசஞ்சர் கார் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுவரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு 41,08,000 கார்கள் விற்பனை ஆயிருக்கு 2023 ஆண்டில் மட்டும். கடந்த ஆண்டு இது 37 லட்சமா இருந்தது 2022ல. இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்ல நாம இப்ப சொல்ல போற 10 கார்கள் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. எப்பவும் போல மாருதி சுசுகி 7 மாடல்கள் வச்சிருக்காங்க. ஹியூண்டை 1 மாடல் அண்ட் சர்ப்ரைசிங்லி டாடா மோட்டார்ஸ் 2 கார் மாடல்கள் இந்த டாப் 10 லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. மஹேந்திரா, ஹோண்டா, டொயோடா போன்ற நிறுவனங்களோட எந்த கார்களும் டாப் 10 லிஸ்ட்ல இடம் பிடிக்கல 2023 ஆண்டுல. அண்ட் இது எல்லாத்தை விட சர்ப்ரைசிங்கா ஒரு செடான் காரும் இந்த டாப் 10 ஹையஸ்ட் செல்லிங் கார்ல இடம் பிடிச்சிருக்கு. வித்வுட் வேஸ்டிங் டைம் டாப் 10 லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் செல்லிங் கார்ஸ் 2023 கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை இந்த வீடியோல பார்க்க போறோம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகா. எர்டிகா தான் இந்தியாவோட ஃபேவரட் 7 சீட்டர் அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸே சாட்சியாகும். 1,20,21,967 கார்கள் விற்பனையாயிருக்கு கடந்த 2023 ஆண்டுல. எர்டிகாவோட குறைவான விலையில 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட ட்ரைபர் போன்ற கார்கள் அவைலபிளா இருந்தாலும் எர்டிகா ப்ரொவைட் பண்ற வேல்யூ ஃபார் மணி மற்ற கார்கள்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முக்கியமான காரணம் இந்த கார்ல இருக்கிற 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ட்ரபிள் ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்மூத், ரிஃபைன் மற்றும் லாங் லாஸ்டிங் இன்ஜினாவும் இருக்கு. மாருதி சுசுகியோட வைட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் எர்டிகாவோட ரூரல் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கிற பாப்புலாரிட்டி இன்னுமே கண்டினியூ ஆகுது. பர்சனல் பையர்ஸ் மட்டும் இல்லாம கமர்ஷியல் செக்மெண்ட்லயும் எர்டிகா என்ட்ரி லெவல் மார்க்கெட்ல இன்னோவாக்கு அடுத்தபடியா ரூல் பண்ணுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட ஈகோ. பர்சனல் கார் பையர்ஸ் இந்த காரை பெரும்பாலான சமயத்துல நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எக்கச்சக்கமான பிசினஸ் ஓனர்ஸ் பர்சனல் மற்றும் கமர்ஷியல் பர்பஸ்க்காக கம்பைண்டா இந்த காரை விரும்பி வாங்குறாங்க. மேலும் ரூரல் செக்மெண்ட்ல இந்த ஈகோவுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. அஃபோர்டபிள் பிரைசிங்லே 7 சீட்டர் மற்றும் அதிக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ற ஈகோ பிராக்டிகலான பீப்புள் மூவரா மட்டும் இல்லாம கூட்ஸ் கேரிங்கும் யூஸ் ஆகுது. இதன் காரணமா பெஸ்ட் கார்ஸ் ஆஃப் 2023ல 9வது இடத்தை பிடிச்சு 1,36,010 கார்கள் விற்பனை ஆயிருக்கு 2023 ஆண்டுல. இந்த காருக்கு இந்தியன் மார்க்கெட்ல இதுவரைக்கும் காம்படிஷன் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபியூச்சர்லயும் எந்த விதமான காம்படிஷன் இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்ல மற்ற கார் பிராண்ட்ஸிடம் இருந்து. இதன் காரணமா ஈகோ அதனுடைய சேல்ஸ் ரன் அடுத்த வருஷமும் கண்டினியூ பண்ணும். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா பஞ்ச். டாடா நிறுவனத்தோட மைக்ரோ எஸ்யூவியான டாடா பஞ்ச் லான்ச் ஆன சமயத்துல இருந்து மாதம் 10,000 இருந்து 15,000 கார்கள் ஈஸியா விற்பனை ஆகுது. இது கடந்த ஆண்டும் கண்டினியூ ஆச்சு. 1,50,182 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. என்ட்ரி லெவல் கார் பையர்ஸ் ஆல்டோ போன்ற கார்களை தவிர்த்துட்டு டாடா பஞ்ச் போன்ற ஃபீச்சர் ரிச் கார்ஸை வாங்க தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல இருக்கிற 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் இன்ஜின் ஆல்ரெடி எல்லா டாடா கார்களையும் பவர் பண்றதுனால ஏற்கனவே ப்ரூவன் இன்ஜினா மாறி இருக்கு. ரீசெண்டா சன்ரூஃப் போன்ற ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணாங்க. மேலும் சிஎன்ஜிலையும் இந்த கார் அவைலபிளா இருக்கிறதுனால எக்கச்சக்கமான டேக்கர்ஸ் இருக்காங்க டாடா பஞ்சுக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை கிரெட்டா. மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல கியா செல்டோஸ், கிராண்ட் விட்டாரா போன்ற கார்கள் டஃப்பான காம்படிஷன் கொடுத்தாலும் ஹியூண்டை கிரெட்டாவுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி கொஞ்சம் கூட குறையல. ரீசெண்டா கூட இந்த காருக்கு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இந்த சேல்ஸ் வால்யூம் இன்னும் அதிகமா தான் போக போகுது. 1,57,311 கார்கள் விற்பனை ஆயிருக்கு 2023 ஆண்டு. ஹியூண்டை கிரெட்டாவோட பெட்ரோல் மட்டும் இல்லாம டீசல், டர்போ பெட்ரோல் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ஜின் ஆப்ஷன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கிறதுனால இந்த காரோட சக்சஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி டிசைர். நாம இந்த லிஸ்ட்ல பார்த்த அனைத்து கார்களுமே ஓரளவுக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்த கார்கள். பட் மாருதி சுசுகி டிசைர் அப்டேட் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்னுமே டாப் செல்லிங் கார்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கிறதுக்கு இந்த கார் ப்ரொவைட் பண்ற வேல்யூ ஃபார் மணி மற்றும் மக்களுக்கு டிசைர் மேல இருக்கிற ஹையஸ்ட் ட்ரஸ்டையும் தான் காமிக்குது. இந்தியன் மார்க்கெட்ல எஸ்யூவிஸ் அதிகமாக விற்பனையாயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஒரு அவுடேட்டட் செடான் இன்னுமே டஃப்பான காம்படிஷன் கொடுக்கிறது மாருதி சுசுகி டிசைரால மட்டுமே முடிந்த காரியம். 1,57,522 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க 2023 ஆண்டு. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா நெக்ஸான். டாப் 10 கார்ஸை மாருதி சுசுகி மற்றும் ஹியூண்டை நிறுவனங்களே ரூல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல டாடா நெக்ஸான் தான் டாடாவுக்கு லைஃப் லைன் ப்ராடக்ட் அமைஞ்சது. இந்த காரோட சக்சஸுக்கு பிறகு டாடா இதுவரைக்கும் லுக் பேக்கே பண்ணல. எக்கச்சக்கமான அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல் கார்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் டாடா நெக்ஸான் தான் டாடாவோட பிளாக்ஷிப் மற்றும் ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸா இருந்துட்டு வருது. 2023 ஆண்டு 1,70,311 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. டாடா நெக்ஸானோட எலக்ட்ரிக், சிஎன்ஜி, பெட்ரோல் அப்படின்னு எக்கச்சக்கமான கார்கள் வெவ்வேறு கஸ்டமர்ஸ் கேட்டர் பண்ணுது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி பிரெஸா. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவில மாருதி பிரெஸா 1 and only நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினோட வருது. மற்ற நிறுவனங்கள் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்,
பெயரளவுக்கு என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸ்ல கொடுத்தாலும் பிரெஸா மட்டும் தான் என்ட்ரி லெவல் வேரியன்ட்லேயே 1.5 லிட்டர் பவர்ஃபுல் பெட்ரோல் இன்ஜினை ப்ரொவைட் பண்றாங்க. மேலும் மாடர்ன் டே ஃபீச்சர்ஸோட ஆட் பண்ணி புதிய ஃபேஸ் லிஃப்ட் வந்த பிறகு இந்த காரோட சேல்ஸ் வேல்யூம் இன்னுமே அதிகமாயிட்டு போகுது. 1,70,788 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. மாருதி பிரெஸாவோட சேஃப்டி ரேட்டிங் மாருதி கார்கள்லயே இந்த காரை தனித்துவமா பிரிச்சு காட்டுது. மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட பலினோ. என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் வாங்குற கஸ்டமர்ஸ்ல இருந்து பிரீமியம் ஹேட்ச்பேக், சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி மற்றும் செடான் கார்கள் வாங்குற வரைக்கும் எல்லாரும் ஓரளவுக்கு பலினோவை டச் பண்ணாம போக முடியாது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த கார் ஆஃபர் பண்ற ஸ்பேஸ், கம்ஃபர்ட் மற்றும் வேல்யூ ஃபார் மணி மற்ற எல்லா செக்மெண்ட்ல இருக்கிற கார்களையும் ட்ரபிள் பண்ணுது. ரீசெண்டான அப்டேட்ல பலினோவோட சேஃப்டி ரேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் மாருதி சுசுகி பலினோ வாங்குறவங்களுக்கு இது பெரிய தடையா இல்ல. 1,93,988 கார்கள் விற்பனையாயிருக்கு 2023ஆம் ஆண்டு. இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட வேகனார். ரூரல் செக்மெண்ட்ல டிஃபால்ட்டா என்ட்ரி லெவல் கார் வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இப்போ வேகனார் மாறி இருக்கு. பிகாஸ் ஆல்டோ K10 இப்போ 6 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆன் ரோட் பிரைஸ் வரதுனால இன்னுமே அதிக ஸ்பேஸ் மற்றும் பவர்ஃபுல்லான 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்கிறதுனால வேகனார் ட்ரூலி வேல்யூ ஃபார் மணி சாய்ஸா இருக்கு என்ட்ரி லெவல் கார் பையர்ஸ்க்கு. மேலும் ஏஜ்டான பீப்புளுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்பவே ஈஸியா இருக்கிறதுனால வேகனார் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆயிருக்கு. 2,01,302 கார்கள் விற்பனையாயிருக்கு மாருதி வேகனார் 2023ஆம் ஆண்டு. முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். சர்ப்ரைசிங்லி எத்தனையோ புதிய கார்கள் லான்ச் ஆயிருந்தும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2023ஆம் ஆண்டு பெஸ்ட் செல்லிங் காரா அமைஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. என்னதான் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் மேல சேஃப்டி பத்தின கன்சர்ன் வச்சாலும் இன்னுமே டைனமிக் மற்றும் ஸ்போர்ட்டி லுக்கிங் காரா ஸ்விஃப்ட் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. 2,03,463 கார்கள் விற்பனையாயிருக்கு. இதன் மூலமா இந்தியாவோட பெஸ்ட் செல்லிங் காரா 2023ஆம் ஆண்டு ஸ்விஃப்ட் கார் அமைஞ்சிருக்கு. சோ ஒட்டுமொத்த லிஸ்ட்ல 4 எஸ்யூவிக்கள், 3 ஹேட்ச்பேக்கள், 1 செடான் மற்றும் 1 MPV இந்த 10 செல்லிங் கார்ஸ் இடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் டாப் செல்லிங் கார்ஸ் ஆஃப் 2023ல உங்களுடைய ஃபேவரட் எது? மேலும் எந்த கார் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்க தகுதியான கார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.